எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே கவர்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஆகஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சொன்னது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. டியூட்டிகோரின் அந்த இதில் வந்து சாட்டர்டே அன்னைக்கு சொல்லியிருக்காருங்க. வந்து ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் வந்து நிறைய மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வித் மினிஸ்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸோட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட அவங்ககிட்டலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்புட்ஸ் எல்லாம் அந்த பாஸ்ட் 16 டேஸாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். கேபினெட் மீட்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இந்த வீக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த திருச்செந்தூர் அந்த டிஎம்கே எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய இதை பற்றி கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட் பற்றி கேட்கும்போது கவர்மெண்ட் வந்து 6 மந்த்ஸில் ஃபால் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து இக்னரன்ஸில் இருக்காங்க, அது எந்த ரியாலிட்டிக்கு இது வரைக்கும் அவங்க வந்து வரலை பார்க்கலை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த எம்எல்ஏ வந்து பார்ட்டி லீடர்ஷிப் வந்து அந்த வெர்டிக்ட் வந்து மக்கள் கொடுத்ததை ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த மேண்டேட்டை வந்து அவங்க ரெஸ்பெக்டே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இன்னொன்று, இப்போது ஈரோட்டில் தமிழ்நாடு வந்து என்னென்னா கோல்டன் ஏராவை பார்க்குது. இதை அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சிஎம் விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதை 5-இயர் பிளானுக்கு டீட்டெயில் ரிவ்யூஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்பெசிஃபிக் மீட்டிங் ரெவென்யூ மினிஸ்டர் கே.ஏ. செங்கோட்டையன் வந்து அதை வந்து சாட்டர்டே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது 12.95 crore அதுக்கப்புறம் தான் இதை சொல்லியிருக்காரு. இது வந்து எங்கே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா ஈரோட்டில். ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. விஜய் சிஎம் விஜயோட கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க டெய்லி வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதையும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது சிஎம்மோட டைரக்டிவ் அந்த ஃபார்ம் அந்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு இம்பேக்ட் ஆஃப் அந்த எல்னினோ அந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் பற்றி அதை டிஸ்கிரைப் பண்ணுறது அன்பிரசன்டடாக இருக்குல்ல, அது வந்து இந்தியாவில் அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை பற்றி கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ப்ரிகாஷனரி மெஷர் எடுக்கிறதுக்கு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. விஷயமும் நடந்திருக்குங்க. அதாவது சிஎம் விஜய் சாட்டர்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டேட் வந்து செலிப்ரேட் பண்ணும் நவம்பர் 1. அப்புறம் வந்து எஸ்வேல் மெட்ராஸ் அந்த இதை வந்து ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆச்சுல ஜூலை 18 அதையும் வந்து தமிழ்நாடு டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 18 தான் வந்து மெட்ராஸ் அப்படிங்கிறது அந்த இது வந்து ஸ்டேட் அசம்பிளியில் ரிசல்யூஷன் எடுக்கப்பட்டது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணப்பட்டது. அதையும் வந்து தமிழ்நாடு டே அப்படின்னு கொண்டாடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்தது அப்படின்னா வந்து டிமாண்ட்ஸ் வந்து லீடர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. இன்க்ளூடிங் பிஎம்கே பிரசிடென்ட் அன்புமணி ராமதாஸ், என்டிகே தலைவர் வந்து சீஃப் சீமான், அப்புறம் வந்து அர்ஜு பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு டேவாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி 2 நாளாக தமிழ்நாடு அதான் செலிப்ரேட் பண்ணணும். நவம்பர் 1 அண்டு ஜூலை 18 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணது, ஸ்டேட் அசம்பிளி அடாப்ட் பண்ணது, இந்த 2 நாளையும் வந்து கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ரிசல்யூஷன் மூவ் பண்ணப்பட்டது வந்து பேரறிஞர் அண்ணா அவருடைய வந்து ரிஜிமில் அந்த நேம் தமிழ்நாடு மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்பட்டது அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸில் அவர். வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறத வந்து சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. அது ரிசல்யூஷன் மாற்றினது. இது வந்து ஹிஸ்ட்ரி நம்மளுடைய கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் ஐடென்டிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தமிழ்நாடு ஸ்ட்ரைவ் பண்ணணும், அதாவது பாடுபடணும், அதாவது இந்தியாவுடைய லீடிங் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸில் அப்புறம் வந்து ஈக்குவாலிட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எஜுகேஷனில், டெக்னாலஜி,
ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து முன்னோடி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவன் எல்லா அமாங் அதர் ஸ்டேட்ஸோட பார்க்கும்போது நம்மளோடது உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ட்ரிபியூட்ஸையும் வந்து செலுத்தியிருக்காரு. யாரெல்லாம் வந்து அந்த தமிழ்நாட்டை வந்து உருவாக்குனாங்களோ அதை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரிபியூட்ஸை செலுத்தியிருக்காரு. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இவங்களுக்கு கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் எல்லாம் விளங்க வச்சதுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஃபார்மர் எக்ஸிஎம் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா ரீகால் பண்ணியிருக்காரு. ஆல்தோ ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாலும் லிங்குவிஸ்டிக் அந்த இதில் லைன்ஸில் 1956 நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்துச்சு. மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வந்து ரிப்பீட்டடாக அது வந்து இது வந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, ரிசல்யூஷனும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹிஸ்டோரிக் சேஞ்ச் வந்தது வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான். அண்ணாதுரை அவர் வந்து இருக்கும்போது 1967 வந்ததுக்கு பிறகு தான் அதில் ஒரு பெரிய ஹிஸ்டோரிக் சேஞ்ச் இருந்தது, வரலாற்று மாற்றம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ரிசல்யூஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஆஸ்பிரேஷன் ஆஃப் பெரியார் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் ஆஃப் அந்த சங்கரலிங்கனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வந்து காங்கிரஸ் ஃபங்க்ஷனரி வந்து ரொம்ப வந்து இதாக அண்டர் டு டெத் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் வந்து ஆஃப் தமிழ்நாடு ஸ்காலர்ஸ் அண்ட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட் பட்ஜெட்டு. அப்புறம் வந்து இவர் வந்து கோல்டன் எரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து தமிழ்நாடு டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க, இதுதான் நியூஸு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. பட்ஜெட்டில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.